நான் கூட அந்த வீடியோ ரீசெண்டாக பார்த்தேன், நிறைய இப்போ தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நானும் பார்த்துருந்தேன் அந்த வீடியோவை. இது வந்து ஜெயம் ரவிக்கு தான் வச்சான்னு இல்லை, எந்த ரவிக்கு வச்சாலுமே வரும். ஏன் அப்படின்னா, ரத்த வாந்தி வைக்க முடியுமா, இல்லை தனியாக பித்து பிடிக்க வைக்க முடியுமா, இல்லை தனியாக கை கால் விழ வைக்க முடியுமான்றதோட ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுக்கு தான் ரத்த வாந்திக்குன்னு சொல்லிட்டுலாம் வந்து செய்வனை மூலிமா செய்ய முடியாது. அதாவது ஒரு ஏவல் வைக்கிறோம், ஒரு ஏவல் ஏவி விட்டாலும் சரி, இல்லை அவருக்கு பில்லி சூனியம் பண்ணாலும் சரி, சரிங்களா, இல்லை செய்வன மூலிமா பண்ணாலும் சரி, மூணுமே ஒன்று ரிலேட் மாறும். இது எது பண்ணாலுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ எக்ஸாம்பிள் ரத்தம் வந்து மட்டும் தான் அவர் எடுக்கணும் அப்படின்னு பண்ணவே முடியாது. அது நடக்காத காரியம், சும்மா அது. ஆனால் ஒருத்தர் வந்து உடல் உபாதைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அவரோட துணி ஃபோட்டோ முடி காலடி மண் இல்லை அவரோட துணி ஃபோட்டோ முடினாலே போதும், நம்ம இங்கே என்னென்ன வேலைப்பாடு செய்கிறோமோ அது அங்கங்கே அவருக்கு உறுப்பு செயலிழக்கும் பண்ண வைக்கும் முடியும். ஆமாம், எப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்றுமே இல்லாமல் செய்வனை வைக்கணும்னு நினச்சிட்டோன்னா செய்வனை நிறைய வகை இருக்குது. பித்து பிடிச்ச மாதிரி போகணுன்னா ஒன்றுமே தெரியாமல் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு துணி இருக்காதுன்னு தெரியாமல், ஏன்னா அப்படியே சுற்ற ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சிக்னல்லையோ டிக்கெட்லையோ எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். இந்த உலகத்தில் யாரும் வந்து பைத்தியக்காரனாக பிறக்கிறதே இல்லைம்மா, புத்திசாலி பிறக்கிறது இல்லை, எல்லாமே செய்வனில் பாதிக்கப்படுறது தான் இது. அந்த மாதிரி தான் அவருக்கு பண்ணுது. ஸோ அவருக்கு பண்ணியிருக்கேன்றாங்க, அது உண்மையாக பொய்யா எல்லாம் அறிவான், நம்ம அதை பற்றி பார்க்கல. ஏன்னா அவரோட ஜாதகமோ அவரோட டீட்டெயிலோ டேட் ஆஃப் பர்த் எதுவும் தெரியாதுன்னு அதை பார்க்கல. ஆனால் செய்வனை வச்சு ரத்த வாந்தி வைக்க முடியுமானா முடியும்.